வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வெத்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கி கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நான் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதை துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கார்த்திகேயன் நாகேந்திரன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறைவணக்கம். அழுத்தம் எனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்துமோர் அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி சிவசங்கரி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா ஐயா. தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம இந்த போன வார இறுதியில பேசிட்டு இருந்த சுழலலை விரிவலை, அதுதான் இன்றைய கவி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவி ஆதியே அனைத்தும். ஆதியிலே எழுந்த சுழல் அலை விண்ணாகும். அவ்விண்ணில் எழும் விரிவலையே காந்தம். ஆதியே முற்றறிவாய் வெளியாய் கொள்வோம்.
அவ்வறிவே விரிந்து இயங்கும் அணுவில் கூட்டில் ஆதியே அவ்வந்த நிலைகட்கேற்ப அறிவாகி அதன் தன்மையாய் விளங்கும். ஆதியே அறிவு, அதே அணு அண்டங்கள் அனைத்துயிரும் என விளங்க மெய் உணர்வாம். அத்வைதத்துல இது இன்னும் ஒரு கவி. ஆதியில எழுந்த சுழல் அலை விண்ணாகும். ஆதி எனும் பரம்பொருள் எல்லா இயக்கங்களுக்கும் தோற்றங்களுக்கும் மூலம் என்பது சத் என்ற இறைநிலை. அதனுடைய உள்ளடங்கிய தன்மைகள் அது எழுச்சி பெற்றதனால்தான் இயக்கம் பிறக்கிறது. அப்படி பிறந்த முதல் நுண் இயக்கத்தை பரமாணு என்று சித்தர்கள் குறிப்பிட்டார்கள். இறை துகள் என்று மகர்ஷி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதே காட் பார்ட்டிகள் என்று விஞ்ஞானம் குறிப்பிடுகிறது. இப்ப எப்படி இருந்தாலும் முதலில் தோன்றிய ஒரு நுண் இயக்கத்திற்கு காரணம் என்ன? ஏனென்றால் விதையில் இல்லாதது செடியில பார்க்க முடியாதது. சட்டில் இருப்பது அகப்பையில, புத்தியில் இருப்பது வார்த்தையில என்று சொல்லுவார்கள். அப்போ உள்ள என்ன இருக்கிறதோ அதுதான் வெளியே வர முடியும். சிலர் சொல்லுவார்கள் அந்த சுத்த வெளி என்பது ஒன்றுமில்லாத சூன்யம். ஒன்றுமில்லாதது என்று சொன்னால் அதுலேருந்து எப்படி எல்லாம் வர முடியும்? நம்முடைய அறிவுக்கு எட்டவில்லை, பகுத்தறிவுக்கு அது எட்டவில்லை, விஞ்ஞான கருவிகளுக்கும் கணக்குகளுக்கும் எட்டவில்லை. இப்ப எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நம்முடைய அறிவுக்கு எட்டலை, அது இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்னொருத்தருக்கு அது எட்டாதுன்னு சொல்ல முடியுமா? எனவே நம்முடைய அறிவுக்கு எட்டலை. சரி, யார் கண்டார்கள்? எப்படி கண்டார்கள்? மனிதன் தானே கண்டான். வேறு யாராவது அமானுஷமாக வந்து சொல்லி வச்சுட்டு போனார்களா? இல்லையே. அப்ப நம்மில் ஒருவர் தான் கண்டிருக்கிறார். அப்ப அவருக்கு மட்டும் எப்படி எட்டியது என்கின்ற போது அறிவு ஏதோ ஒரு துறையில் தான் பிரகாசிக்க முடியும். நம்முடைய பகுத்தறிவு இயற்கையின் எல்லா துறைகளிலும் ஒரே ஞானம் பெற முடியுமா? பாருங்களேன். விஞ்ஞானம், ஏதாவது டெக்னாலஜி, பொறியியல், இதுல தேர்ச்சி பெற்றோர் மருத்துவம் பார்க்க முடியாது. மருத்துவத்தில் தேர்ச்சி பெற்ற ஒருவர் ஒரு பாலத்தை கட்ட முடியாது. அப்ப அந்த மருத்துவத்திலே கூட மொத்த உடலை பார்த்தது ஒரு காலம். இன்றைக்கு அவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், இவர் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அவர் நெஃப்ரான் ஸ்பெஷலிஸ்ட். கிட்னிக்கு உள்ள இருக்கிற நெஃப்ரானுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்போ மொத்தமாக பார்த்த ஒரு மருத்துவத்துறையே இன்றைக்கு ஒவ்வொரு உறுப்பை பிரித்து பிரித்து அதிலே எவ்வளவு விரிவான சிக்கல் இருக்கிறது என்பதெல்லாம் பார்க்குது. அப்படி இருக்கிற போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் எவ்வளவு தோற்ற இயக்கங்கள் எல்லாம் இருக்கும். அப்ப யார் புரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனை வருகின்ற போது, எப்படி மருத்துவத்திலேயே இன்றைக்கு நுணுகி கிட்னிக்குள் இருக்கின்ற நெஃப்ரான், அதற்காக ஒரு சிகிச்சை முறை என்று வந்ததோ, அதே போல நுணுகி போகக்கூடிய ஒன்று, அதுவும் இறைநிலை பிலாசபி, டாக்டரேட் இன் பிலாசபி. ஐயப்படாது அகத்து அது உணர்வானை, வையத்து வானம் நனியது உடைத்து என்றார் வள்ளுவப்பெருந்தகை. இதுக்கெல்லாம் கல்வி ஆரம்பத்திலிருந்து அப்படியே உயர்ந்து போகணும். அப்பதான் ஒரு விஞ்ஞானியாக மிளிர முடியும்.
ஆனா அப்படி ஒரு சிரமம் தத்துவத்துக்கு கிடையாது. ஏன்னா இங்க படிப்பறிவோ மொழி அறிவோ தேவையில்லை. மனம் ஒடுங்கினால் போதும், யாரும் அதை கண்டுவிடலாம். எனவே வையத்து வானம் நனியது உடைத்து என்றார் வள்ளுவர். இந்த இயற்கை ரகசியத்தை புரிந்து கொள்வது மிக எளிது. அதுக்கு எந்த விதமான முன் ஏற்பாடு தேவையில்லை. மனம் ஒடுங்கினால் போதும். அப்படி இந்த விஞ்ஞானம் தொடங்குவதற்கு முன்பே இந்த பிரபஞ்சத்தின் மூலத்தை ஆராய்ந்தவர்கள் ஞானிகள். இப்போ ஒடுங்கி ஒடுங்கி போய் அவருடைய ரகசியத்தை எல்லாம் கண்டெடுத்தார்கள். அதை நமக்கு மொழி வழியாக, இதிகாசங்களாக, வேதங்களாக தந்து சென்றார்கள். அதை புரிந்து கொள்வதற்கே நம்முடைய அறிவு தடுமாறுகிறது. காரணம் என்ன என்றால், நாம் தத்துவத்தை மட்டுமே மூச்சாக கொள்ளவில்லை. உடல் சார்ந்த வாழ்க்கை தான் நமக்கு பிரதானம். அதுல வருகின்ற சிக்கலுக்கு ஒரு நிம்மதியின் அமைதியின் தேடலாக வந்துதான் கோயில விழுகிறோமே தவிர, மற்றபடி கடவுளை அறிய வேண்டும் என்று நம்ம விரும்பல. அதனால் நமக்கு இறை தத்துவத்தை பற்றிய விளக்கம் சொல்லி வைத்தது கூட புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்முடைய அறிவு டைவர்சிஃபைடு, பல துறைகளிலே பிரிந்து பிரிந்து சிதறி போனது. சாமி அதைத்தான் சொன்னாங்க, ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை, நான் ஒரே துறையில் என் அறிவை செலுத்திருக்கின்றேன், நீங்க பல துறைகளில் அறிவை செலுத்திருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சிரமமா இருக்கே தவிர, இதுகளே மனசை திருப்பினீங்கன்னு சொன்னா என்னை விட இன்னும் மிக தெளிவாக விளங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி எல்லாம் வர முடியும் இல்லையா? ஸோ கீதை என்ன சொல்கிறது? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. அப்ப இல்லாத ஒன்று எங்கிருந்து வர முடியும்? இல்லாத ஒன்று எங்கிருந்து வர முடியும்? காலம் தூரம் பருமன் வேகம் என்று 4 டைமென்ஷன் வச்சுக்கிட்டு நாம பேசுறோம். கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு சொல்றோமே. இப்போ வீட்டுக்கு டாக்குமெண்ட் பண்ணும்போது இந்த தெருவுக்கு கிழக்கில, இந்த வீட்டுக்கு மேற்கிலன்னு அதுக்கு பவுண்டரி எழுதுவோம். அடுத்த வீட்டுக்கார் எழுதும்போது என்ன எழுதுவாருங்க? இந்த வீட்டுக்கு கிழக்கிழம்புவார். இப்போ நம்ம வீட்டு கிழக்கா மேற்கா? ஸோ இது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க். நாம் பயன்படுத்துகின்ற பல வார்த்தைகள் அந்த சுத்த வெளியின் பல்வேறு பரிமாணங்களை, பல்வேறு இயக்கங்களை, பல்வேறு நிலைகளை, உயிர்களை பிரித்து புரிந்து கொள்வதற்காக மொழி வழியாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு குறியீடுகள், அவ்வளவுதான். இந்த குறியீடுகள் எல்லாம் நீக்கி விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன மிச்சம்? பைபிள்ல அருமையான வசனம் உண்டு. இயேசுபிரான் சிலுவையில் அறைந்து இறந்த பிறகு அவருடைய எல்லாம் அந்த சேவகர்கள் பங்கு போட்டுக்கிட்டாங்களாம். அதுல அருமையான வசனம், அவருடைய அங்கி ஒற்றை ஆடையாக இருந்தது, அதை யார் எடுத்துக்கொள்வது என்று சீட் எழுதி போட்டார்கள் என்று வசனம் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த பிரபஞ்சத்துல அந்தந்த பொருளையும் நீங்க எடுத்துக்கலாம், ஆனா மூல பொருள் எது என்று பார்த்தால் அது ஒரே ஆடை, ஒரே சுத்தவெளி. இதை யார் எடுத்துக்கிறது? சீட் எழுதி போட்டாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஆதி என்ற சுத்தவெளி, அதற்குள்ளேயே அனைத்துக்குமான சப்மிசிவ் கேரக்டர்ஸ், அடக்கம் பெற்ற தன்மை எவ்வளவு அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், இப்போ கடலை மாவு, சர்க்கரை, எண்ணெய், நெய், இதுல எத்தனை ஸ்வீட் அடங்கியிருக்குதுங்க? 4 பொருளாக தான் பார்க்குறோம். இதுல எத்தனை ஸ்வீட் வகை பண்ண முடியும்? பண்ணிட்டாங்களே நூற்றுக்கணக்கான வகைகளை. இதுதான் மூலப்பொருள்
4 மூலப்பொருள். இதை வைத்து மனிதனே நூற்றுக்கணக்கான இனிப்பு வகைகளை தயார் பண்ணிட்டான். ஆனா அத்தனை இனிப்பு வகைக்கான பிரிண்ட் இதுல இருக்கா பாருங்க, இல்ல. இதுல இருப்பதெல்லாம் இனிப்பு, சுவைகள், தன்மைகள் மட்டும்தான் இதுல இருக்கு. இந்த 4கையும் வேறு வேறு ரேஷியோல என்ன சொல்லுவாங்க, ஃபெர்மெண்டேஷன் காம்பினேஷனா இப்படி எல்லாம் கூட்டி கழிச்சு பெருக்கி பார்க்க முடியும்னு சொல்றோம் இல்லையா? அப்படி போட்டு போட்டு விதவிதமா சேர்த்தது தானே எத்தனை வகை இனிப்பு வகைகள். அப்ப மனிதனே இவ்வளவு டாக்டிக் பண்ண முடியும்னு சொன்னா இவனையும் படைத்த இறைவன் எவ்வளவு பண்ண முடியும்? அதனால் அதற்குள் இருந்தது சுத்தவெளி என்ற ஒன்றுதான். ஆனால் அதற்குள் அடங்கியிருந்த தன்மைகள் என்ன என்றால் கினமேட்டிக், கியூரிங், ஹைலி டிரான்ஸ்பரண்ட், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர். இந்த 6ஐயும் உள்ளடக்கியது கான்சியஸ்னஸ், அறிவு. எனவே இதை கொண்டே, இந்த மூலப்பொருளை கொண்டே எப்படி களிமண் என்ற ஒரு பொருளை கொண்டு எண்ணற்ற உருவங்களை ஒரு குயவன் படைக்க முடியுமோ, அதுபோல் இந்த சுத்த வெளி அறிவு என்ற ஒன்றை கொண்டே அதில் என்னவெல்லாம் உருவாக்க முடியும் என்று திட்டமிடவில்லை. அதுவாகவே எவால்வ்டு, அதுவாகவே தன்மாற்றம் அடைந்தது. அப்படி ஆதியிலே எழுந்த சுழல் முதலிலே அது இருப்பு இயக்கமாக வருந்தது. அந்த புள்ளியை சூழ்ந்தே நெருங்கியே சுத்தவெளி இருந்ததுனால நேர் பயணம் சாத்தியம் இல்லை. எனவே இந்த வேகம் எழுந்த போதே விதியும் பிறந்தது. அந்த விதிப்படி வேகம் சுழலத் தொடங்கியது. அந்த சுழல் அலையே சற்றே விரிய 3 எண்கள் வரைக்கும், 3 சுழல் வரைக்கும் விரிந்த நிலையில, அதுவே சுழல் அலையே விரிந்த அலை, விரிவலை. எங்கே விரிந்து போக முடியும்? சுத்தவெளிக்குள்ளேயே தான். அப்ப இருப்பு இயக்கமும் காந்தமும் பிரிக்க முடியாதது. இருப்பை சூழ்ந்து இயக்கமும் காந்தமும் கலந்தே இருக்கும். சோ இயக்கத்துக்கு தனித்த இடம் கிடையாது, அது காந்தமாகவே சுழன்று கொண்டிருக்கும். அப்ப இருப்பு, இருப்பை சூழ்ந்து காந்தம். அந்த காந்தத்திற்குள் விளக்கும் சக்தியும் சுத்தவெளியின் ஈர்ப்பு சக்தியும், அட்ராக்டிவ் பிளஸ் ரிபல்சிவ், அவ்வளவுதான். அது காந்தம். எனவே ஆதியிலே எழுந்த சுழல் அலை விண்ணாகும். அவ்விண்ணில் எழும் விரிவலையே காந்தம். ஆதியே முற்றறிவாய் வெளியாய் கொள்வோம். முற்றறிவு என்றால் முற்றும் அறியக்கூடிய அறிவு. என்னெல்லாம் இதுல இருக்கக்கூடியது? மிக நீண்ட ஒரு காலகட்டம், பரிணாமத்திற்கு என்று அமைந்த காலம் மிக நீண்டது. அதாவது விஞ்ஞானத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் ஜனவரி 1ஆம் தேதி என்று வைத்து கொண்டோம் என்றால், மனிதன் பிறந்தது டிசம்பர் 25ஆம் தேதிம்பாங்க. அப்போ இந்த 1லிருந்து ஒரு 6 நாள் கழிச்சிருங்க. டிசம்பர் 31க்கு 7 நாள் இல்லையா? 25ஆம் தேதியிலிருந்து 31 வரைக்கும் 7 நாள். அப்ப 365ல 7 நாட்கள் கழித்து விட்டால் 358 நாட்கள் மனிதன் வரைக்கும் நிகழ்ந்த பரிணாமம். அப்ப ரேஷியோ போட்டு பாருங்க, 7 நாள் இஸ்டு 358 நாள் அப்படின்னு எவ்வளவு நீண்ட காலம். அது போல மனிதன் வருவதற்கு முன்பே மிக நீண்ட காலகட்டத்தை எங்கே தொடங்கி எங்கே வந்து என்று கணிக்க முடியாத அளவுக்கு கோடிக்கணக்கான ஆண்டுகள் அவ்வளவு எடுத்துக்கொண்டுதான் ஒவ்வொன்றா மாறி இருக்கு. நேற்று உழவு பிறந்து இன்னைக்கு வந்துடல. அப்ப எல்லாமே இயல்புக்க விதியால்
இயற்கை விதியால் அடைந்த தன்மாற்றங்களே, தரமாற்றங்களே அவதாரம். ஸோ அவதாரம்னா ஏதோ கிருஷ்ண பரமாத்மா ராம அவதாரம் இல்லை. ஒன்றில் இருந்து ஒன்றாக பரிணமித்த அனைத்துமே தரத்தி அவதார். அவ என்றால் மாற்றம், தரத்தி என்றால் இன்ஹரண்ட் குவாலிட்டி, அதுக்குள் அமைந்திருக்கின்ற தன்மை. அப்ப தன்மை அடைந்த மாற்றம், தரமாற்றம். எனவே எல்லாமே தரமாற்றம் தான், எல்லாமே அவதாரங்கள் தான். வீட்டில் குழந்தைங்க ரொம்ப குறும்புன வச்சுங்களேன், எனக்கு வந்து வாச்சிருக்கேன் அவதாரம் அப்படிம்பாங்க. அது என்ன அவதாரம்? ஸோ எல்லாமே வேறு வேறு தன்மைகள் தான், ஒன்று போல் ஒன்று இல்லை. இவ்வளவு தோற்றங்கள் இருக்க, நீங்க எதையாவது எக்ஸாக்ட்லி 100க்கு 100 சிமிலாரிட்டி அப்படின்னு நீங்க பார்க்க முடியுமா? பாருங்க. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் பட் நேச்சர் நெவர் ரிப்பீட்ஸ் என்பார் ஓஷோ. தொடர்ந்த கதை முடிவதில்லை, இறைவன் ஏற்ற நிலை, மனிதன் வீட்டு நிலை. முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏற்ற நிலை என்பார் கண்ணதாசன். அங்க முடிஞ்சு போச்சுன்னா மீண்டும் தொடர்வது கிடையாது. அது ஸோ ஒவ்வொன்றும் யூனிக், ஒவ்வொரு மனிதனும் யூனிக். அவனை பார், அவனை மாதிரி நீ இல்லையனால சொல்லக்கூடாது, அது முட்டாள்தனம். ஒன்றே போல் இருந்த டூப்ளிகேட்னு அர்த்தம், ஃபோர்ஜரி, ஃப்ராடு. ஒரிஜினல் இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு இல்லையா? தங்கத்தை போல ஒன்று பண்ணினா அது மதிப்பு இருக்கா? தங்கத்துக்கு தானே மதிப்பு. அப்போ எல்லா ஒரிஜினலுக்கு தான் மதிப்பே தவிர டூப்ளிகேட்டுக்கு மதிப்பு கிடையாது. ஸோ இறைவன் மதிப்பில்லாத ஒன்றை படைக்க மாட்டான். படைக்கப்பட்ட அனைத்தும் மதிப்புடையவை, ஏனென்றால் ஒவ்வொன்றும் தனித்தன்மை வாய்ந்தவை. அப்படி ஆதியே முற்றறிவாய், அனைத்தையும் அறியக்கூடிய முற்றறிவு. எப்படி இப்ப நமக்குள்ள பகுத்தறிவுன்னு ஒற்றையாக பேசுகிறோம், ஒரு தன்மை தான் பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவுக்குள்ளேயே புலன் வழியாக சிற்றின்பங்களை தூக்கின்ற போது அதுக்கு என்ன சொல்றோம்? சிற்றறிவு என்கின்றோம். இந்த சிற்றறிவில நமக்கு ஒரு நாட்டம் இருக்கு, ஆசை, நிறைய பெறாத ஆசை இருக்கு. எவ்வளவு அனுபவிச்சாலும் போதுவது இல்லை, போதும்னு மனசு சொல்றதே இல்லை. அப்ப அந்த ஆசைகளை நாம் பற்றி நிற்கின்ற போது பற்றறிவு. இதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கத்துக்க வேண்டியிருக்க, அப்ப கற்றறிவு. அப்ப சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு மூன்றும் சேர்ந்தது பகுத்தறிவு. அது மட்டுமா? இந்த உயிர்களிலே அடிப்படையான அறிவு இயல்பறிவு. ஒவ்வொன்றை நுணுகி பார்த்தானே மனிதன், அது நுண்மண் உழைப்புடன் அறிவு. அப்படி கண்டவரிடத்திலிருந்து அடுத்தவங்க கத்துக்கிட்டாங்களே, அது தேர்ந்த அறிவு, நாலேஜ். அடுத்தது அதனுடைய உட்பொருளாக இந்த பிரபஞ்சத்தை அகக்காட்சியாக காண்கின்ற போது இன்ட்யூஷன், உள்ளுணர் அறிவு. இவ் அனைத்திற்கும் மூலமாகிய இறையோடு கலக்கின்ற போது அது மெய்யறிவு. இப்படி எத்தனை பேர் வச்சிருக்கிறோம்? அத்தனை வகை அறிவா? அறிவு ஒன்றேதான். அதனுடைய செயல்பாடுகள் நிலைகள் தகுந்தாற் போல குறியீடுகள், ஒவ்வொன்றையும் குறித்து இன்னொருவருக்கு விலக்கி சொல்வதற்காக ஒரு பேர் வச்சுக்கிட்டா எந்த பேர் வச்சு ஒரு பொருளை சொல்ல முடியும்? வேறொரு மொழிகளில் இருக்கிற குழப்பமே இன்னைக்கு ஆண்டவனுக்கு எத்தனையோ இருக்கிறதாக சொல்றோம். கிறிஸ்துவ கடவுள் வேற, முஸ்லிம் கடவுள் வேற, இந்து கடவுள் 33 கோடின்னு சொல்லிட்டு தெரியுறோம். அப்போ மொழியும் இருந்தே இவ்வளவு குழப்பங்கள். அப்ப அதுவும் இல்லை, இலக்கணம் இல்லைன்னு சொன்னா எந்த சொல்லை எதுக்கு பயன்படுத்த முடியும்? எனவே எல்லாமே குறிப்பிட்ட குறியீடுகள், ஐடென்டிட்டி மார்க்ஸ், அவ்வளவுதான். ஆதியே முற்றறிவாய் வெளியாய் கொள்வோம், அவ்வறிவே விரிந்து இயங்கும் அணுவில் கூட்டில்
ஆதியே அவ்வந்த நிலைகட்கு ஏற்ப அறிவாகி அதன் தன்மையாய் விளங்கும். அறிவாக மட்டுமில்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மை. மனிதனுக்குள்ள எத்தனை வகைகள், ஒரு மனிதனுக்குள்ள எத்தனை குணங்கள். ஒரு சமயத்துல ஞானி மாதிரி பேசுறாரு, அடுத்த சமயம் பார்த்தா முற்றிலும் வேறு மாதிரி அவன காரியத்தை செய்துறாரு. அப்ப சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ப எத்தனை வகையான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், இன்ஃபினைட். சோ மனித வாழ்க்கையை பார்க்கிற போதே இத்தனை அனுபவங்கள் என்று சொன்னால் இது ஒரு இனம் தானே, மனித இனம். மிச்சம் 82 லட்சம் இனங்கள், எத்தனோ எண்ணற்ற பஞ்சபூத சேர்க்கையாலான கோள்கள். அப்படி அதன் நிலைமைக்கு ஏற்ப அறிவாகி அதன் தன்மையாய் விளங்கும். ஆதியே அறிவு, அதுவே அணு அண்டங்கள். எதை எடுத்து பார்த்தாலும் அதற்குள் ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கு. அப்ப அந்த ஒழுங்கு வந்ததற்கு காரணம் என்ன? அறிவு. அறிவுக்கு ஒழுக்கம் என்று பெயர். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங், எவ்ரி டைம், எவ்ரிவேர். அதான் அறிவின் சிறப்பு, அறிவின் இயல்பு. அதனால் நம் வரைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு துல்லியமான இயக்க ஒழுங்கு இருக்கிறது. எனவே அதுவே அணு அண்டங்கள் அனைத்து உயிரும் என விளங்க மெய் உணர்வாம். அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பிரம்ம ஞானம். பிரம்ம ஞானம். பிரம்மம் என்பது பொதுவாக இறைநிலை என்று சொல்லுவோம். பிரம்மம் வேற, இறைநிலை வேற. விநாயக தத்துவத்திற்கு ஒரு சமமான ஒன்று பிரம்ம தத்துவம். ஏன்னா விண்ணுக்கு நாயகன் விநாயகன். அந்த விண்ணே மற்ற 4 பூதங்களாக வந்ததனால் விநாயக சதுர்த்தி. சதுர் என்ற 4, விநாயக சதுர்த்தி. இப்போ இதுக்கு ஒரு செகண்டரி, ஒரு டூப்ளிகேஷன் பிரம்மா. பிரம்மம் என்ன செய்யுது? பிரம்ம லோகம், யூனிவர்ஸ். இங்கே டைம், டிஸ்டன்ஸ், வால்யூம், ஃபோர்ஸ் 4 தலைகளை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தை படைக்கிறார் பிரம்மா. அப்ப பிரம்மனுக்கு மூலம் யாரு? சிவம். எனவே ஆதி சிவமே பிரம்ம சிவமாக, விஷ்ணு சிவமாக, ருத்ர சிவமாக எல்லாம் ஒரே பொருள் தான். அதுக்கு முதலில் வைத்த பெயர் சிவம், அவ்வளவுதான். அப்படி எல்லாமே அறிகின்ற போது அது மெய் அறிவாம். மெய்ப்பொருளை அறிந்த, அனைத்துக்கு மூலப்பொருளை அறிந்த ஒன்று. அந்த ஞானம், அந்த அறிவுக்கு என்ன சொல்றாங்க? பிரம்ம ஞானம், மெய்ப்பொருள் அறிவு. அப்ப மெய்ப்பொருள் அறிவு பெறுகின்ற போது, பிரம்ம ஞானத்தை பெறுகின்ற போது என்ன தன்மை, என்ன அடையாளம் என்றால் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கக்கூடிய தன்மை தான் பிரம்ம ஞானம். எல்லாவற்றுக்குள்ளும் மூலப்பொருளாக ஒரே சுத்தொலியை காண்கின்ற தன்மை. பேதங்களை பார்க்கக்கூடாது, நிறங்களை பார்க்கக்கூடாது. ஒரு மனிதனை பார்க்கிறோம் என்று சொன்னால் முழு தோற்றமும் அணுக்களின் கூட்டு. அணுக்களோ இறைநிலையின் இயக்க நிலை. அப்போ ஒவ்வொரு இயக்கத்தையும் சிவமாகவே இறைவனாக பார்க்கின்ற பக்குவம் பிரம்ம ஞானம், இறை உணர்வு. இதான் கண்ணன் அழகா சொன்னார், பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. எதை பார்த்தாலும் எனக்கு சிவனாகவே தெரிகிறது. அந்த நிலை வருவதற்கு ஒரு வாழ்க்கை முறை, உண்மையான ஆன்மீக வாழ்க்கை முறை. அதுதான் நம் கடமை. அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்ற கர்மயோக வாழ்க்கை நெறி பின்பற்றி பயன்பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி
இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான கவி, ஆழ்ந்த விளக்கம். இந்த வித்தை என்றால் பிரம்ம வித்தை பாடல்ல சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மைன்னு ஒரு வரி வரும். இது இந்த வார இறுதிக்கான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைக்கு விவாதத்திற்கு அல்லது ஐயந்தளிதலுக்கு எடுத்துக்கணும். விவாதம் இல்லை, அது மாத்தி சொல்லணும். ஐயந்தளிதல் நிகழ்வுக்கு அதை எடுத்துக்குவோங்கய்யா. சரிங்கய்யா. அருமையான கவி, ஆழ்ந்த விளக்கம். இந்த கவியில இன்னொரு கேள்வியும் இருக்கு, இது நம்ம சனிக்கிழமைக்கு வச்சுக்குவோம். தொடர்ந்து மகான் கவிக்கு சிறப்பாக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாய்வு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சுகந்தி இளையப்பன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்தியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவில வையகம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவெளியே தன்னிருக்க உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்கின்றையா. வாழ்க வளமுடன் ஐயா. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் தெளிவு மடிப்பு விழ சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும்
நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.